40% பிஎல்ஓக்கள் வந்து அந்த தகுதியை இல்லாதவங்களாக இருக்காங்க. அவங்களுக்கு விவரமே தெரியல. அங்கன்வாடி மையத்தில் பணியாற்ற ஆயாக்கள் இப்போ போகிறதுனால அங்கங்கே ஆயாக்களை போட்டு நாங்கள் எங்கேத்த போய் கொடுவோம் சொல்கிறது, ஆயாக்களை போடுறது, ஓட்டர்ஸ் ஐடி இருக்கணும், மற்ற எல்லா விவரங்களும் அடங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆப்பு கொடுத்துருந்தாங்க. நான் கூட அதை உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அதெல்லாம் எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? என்கிட்ட அந்த செல்லே இல்லை. இந்த மாதிரி இது எங்கிட்ட அப்படியே ஆப்பு ஓட்டாங்க பதிவு, நீங்கள் அங்கே போய் பணியாற்றுங்கன்னா வந்திருக்கோம் அப்படின்றாங்க. எங்களுக்கும் புரியலை. நாங்கள் மடச்சாம்பிராணியாக இருக்கோங்க. மதுரை மாவட்டத்தில் 10 தொகுதி இருக்குங்க. இந்த 10 தொகுதியில் மாநகர் மாவட்ட கழகத்தில் 4 தொகுதி இருக்குது. இந்த 4 தொகுதியுமே நகர்ப்புறங்கள், மாநகராட்சி பகுதிகள். இந்த மாநகராட்சி பகுதியில் போடப்பட்டிருக்க பிஎல்ஓக்கள், அதாவது வாக்குச்சாவடி நிலைய அலுவலர், அவங்க வந்து என்னன்னா ஒரு சில பிஎல்ஓக்கள் வந்து அதில் ஒரு 40% பிஎல்ஓக்கள் வந்து அந்த தகுதியை இல்லாதவங்களாக இருக்காங்க. அவங்களுக்கு விவரமே தெரியல. யாருன்னா தூய்மை பணியாளர்கள், மாநகராட்சியில் பணியாற்ற தூய்மை பணியாளர்கள், சிலர் படிக்காதவங்க இருக்காங்க. இன்னொன்று அங்கன்வாடி மையத்தில் பணியாற்ற ஆயாக்கள், இவங்கள போட்டிருக்காங்க. இதுலேயும் பிஎல்ஓக்கள் வந்து என்னென்னா, நாங்கள் பல தடவை நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பல முறை நான் வந்து கள ஆய்வு, எல்லா வார்டு எல்லா பகுதிக்கும் நான் எல்லா முகாம்களுக்கும் எங்களுடைய தொகுதியினுடைய பொறுப்பாளர்களுடைய அவங்கள கூட்டிகிட்டு எல்லா இதுக்கும் போகிறோம், டெய்லி போகிறோம். இது நடந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தேர்தல் ஆணையம் என்னைக்கு அறிவித்ததோ அன்னையிலிருந்து இந்த முகாம்களில் நாங்கள் முகாம் அமைத்த நாளிலிருந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாநகர் மாவட்டம் எங்கள் பிஎல்ஏ தூக்கல் வந்து முறையாக இவங்க வந்து கார்டே கொடுக்கல. நாங்கள் கொடுத்து 1 வாரம் 10 நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லி பிஎல்ஏ தூக்கல் வந்து அவங்களுக்கு ஐடென்டி கார்டு கொடுக்கணும் சார், உடனே ஆதரைசேஷன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அப்புறமேல் தான் கொடுத்தாங்க. சார் கோச்சுக்கிறாங்க, அந்த செக்ஷனில் பொதுவான ஆள் இல்லை, அதனால தான் காலதாமதம் ஆயிடுச்சு. அங்கங்கே இஆர்ஓக்கள் போட்டு கொடுக்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு இஆர்ஓக்கள் போட்டு கொடுத்தாங்க. நாங்கள் எப்படி பிஎல்ஏ தூக்கல் வந்து எப்படி முறையாக எங்கள் அலுவலர் இருக்கணும்னு நினச்சோமோ அது மாதிரி மாவட்ட நிர்வாகம் நினைக்க மாட்டேன்றது. அப்போ இன்றைக்கி ஒரு நாள் வர்றாரு, நாளைக்கு எங்களுக்கு இது ஆர்வமே இல்லைன்ட்டு சில பேர் போயிடுறாங்க. இப்போ போகிறதுனால அங்கங்கே ஆயாக்களை போட்டு நாங்கள் எங்கேத்த போய் கொடுவோம் சொல்கிறது, ஆயாக்களை போடுறது, தூய்மை பணியாளர்களை போடுறது, அவங்களுக்கு எதுவுமே தெரியல. நாங்கள் போனால் கேட்டால் எங்கள் ஆட்கள் தான் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க, வச்சுறாங்க, முகாமில் உட்காந்துருக்காங்க. அப்புறம் நான் சொன்னேன், இந்த 2005 வாக்காளர்கள் அவங்கள வந்து திரும்ப வாக்காளராக ஆகணும்னா அந்த பழைய இதனுடைய இது இருக்கணும், ஓட்டர்ஸ் ஐடி இருக்கணும், மற்ற எல்லா விவரங்களும் அடங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆப்பு கொடுத்துருந்தாங்க. நான் கூட அதை உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அதெல்லாம் எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? உண்மையிலே களத்திலே அதே மாதிரி தான் இருந்தது. அதன் அடிப்படையில் நாங்கள் சொன்னோம், இது இவங்களால பண்ண முடியல, எங்களுக்கும் அது எங்கள் பிஎல்ஏ கட்டுவோம் அதை டவுன்லோட் பண்ண முடியல, சர்வர் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேன், ஒரே நேரத்தில் எல்லாம் ஜாம் ஆயிடுது, அதனால் எங்களுக்கு சிரமம் இருக்குதுன்னு சொன்னோம். அப்போ கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னார், சர்வரில் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகி போச்சு சார், அதை சரிப்படுத்திடுறோம் அப்படின்னார். சார் என்ன தான் சரிப்படுத்தினாலும் இந்த பிஎல்ஓக்களுக்கு அவங்க வந்து சான்றிதழ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்காங்க, தகுதி இல்லை. எங்களுக்கு அந்த நோக்கம் நிறைவேறணும். தேர்தல் ஆணையம் என்ன நினைக்குதுன்னா 100% வாக்காளர்கள்
திருத்தப்பட்ட வாக்காளர் உண்மையான வாக்காளர்கள் யாரும் விடுபட்டக்கூடாது. அதே நேரத்தில் இறந்த வாக்காளர்கள் இடமாற்றம் பண்ணப்பட்டவங்க டபுள் என்ட்ரி 2 முறை வாக்காளராக பதியப்பட்டது காலங்காலமாக இருக்கிறவங்க வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க. அது வந்து இடம்பெறக்கூடாதுன்னு தான் எங்களுடைய நோக்கமும். எனவே நீங்கள் வந்து எப்படி சார் ஒரு ஆள் அவங்களுக்கு தெரியும் இல்லை அப்படின்னு, சார் நீங்கள் ஒன்றும் சங்கடப்படாதீங்க சார், நான் உடனே சொல்லி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ஸ் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்கள ஒரு 2 பேர் போடுறேன். நானும் போட்ட பிறகு போய் பார்க்குறேன், நிறைய பகுதியில் 40% இடங்களில் போதுமான ஆட்கள் இல்லை. போடப்பட்டாலும் எங்களுக்கு அதை பற்றியே தெரியாதுங்க. என்கிட்ட அந்த செல்லே இல்லை, இந்த மாதிரி இது எங்கிட்ட அப்படியே போட்டாங்க நீங்கள் அங்கே போய் பணியாற்றுங்கன்னா வந்திருக்கோம் அப்படின்றாங்க. இந்த மாதிரி கள நிலவரத்துக்கு இன்னும் நிறைய இடங்கள்ல ஃபார்ம் போகலை, டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல. கலெக்டரும் போட்டார், கேம்ப்பு போடுறாரு. களத்தில் போய் கொடுங்கன்னா களத்தில் போய் இவங்களால கொடுக்க முடியல. மழை பெய்யறதுனால இல்லை, மழைக்கு முதல்ல இவங்களால போய் கொடுக்க முடியல, இடம் பார்க்க முடியல, வைக்க முடியல, இடம் மாறுதல் இது. அதனால் அவங்க யாருமே அது இன்ட்ரெஸ்டாக இல்லை. அப்போ அதுக்கு தான் சார் முகாம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன், அங்கே வந்து கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இப்போ நாங்கள் அதையும் முகாமும் போட்டிருக்கோம். முகாம் போட்டும் கூட சில பகுதியில் இன்னும் வந்து நிறைய ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண வேண்டியிருக்கு. கொடுத்தது பாரங்கள் திரும்பி வர்றது, எழுதி வர்றது, பூர்த்தி பண்ணி வர்றது பார்த்திக்க அது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. 35% 40% தான் இருக்குது. அதெல்லாம் எப்படி இன்னும் காலம் குறைவாக இருக்கே, எப்படி நிவர்த்தி பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் உறுதியாக நிவர்த்தி பண்ணிடுவோன்னார். அதில் என்னென்னா பெரிய ஒரு இதுன்னா நேற்று எதுனா பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இப்போ மேற்கு தொகுதி கிடச்சிருக்கு, இப்போ இனி அடுத்த தொகுதி கிடைக்க போகுது. மேற்கு தொகுதியில் 284 பூத்துக்கள் வரையறுக்கப்பட்ட 284 வாக்குச்சாவடிகள். இந்த 284 வாக்குச்சாவடிகளும் என்னென்னா அதில் வந்து ஒவ்வொரு பூத்துலேயும் 1 ஓட்டு 2 ஓட்டு, சில இதில் முழுமையாக 100% எல்லாமே ஏற்றிருக்காங்க. எல்லாமே கொடுத்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண மாதிரி எல்லா பேருக்கும் ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 284 பூத்துகள்லையும் வாக்குச்சாவடியிலையும் கொடுத்துருக்காங்க. என்ன நோக்கத்துக்காக 284 பூத்துகள்லையும் இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க? இதே மாதிரி மற்ற பூத்துகள்லையும் வாக்குச்சாவடியிலையும் இதே மாதிரி தானே கொடுத்துருப்பீங்க, பாகத்துலேயும் கொடுத்துருப்பீங்க. ஏன் சார் இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னைக்கு வந்து கேட்டிருந்தோம். நானே பல தொகுதியில் போய் என்னம்மா இங்கே ஃபார்ம்லாம் வரல, என்னம்மா இங்கே எங்களுக்கு கொடுக்கல சார், கொடுத்ததே கம்மியாக கொடுத்தாங்க அப்படின்றாங்களேன்னா, அது ஃபார்ம் அடித்தது தப்பாக போச்சு, கியூஆர் கோடு வந்து மிஸ்டேக் ஆகி போச்சு சார், இதை அடித்து வந்துடும், 2 நாளில் கொடுத்துருவோம் அப்படின்றாங்க. அது எங்கள் மேற்கு தொகுதியிலேயே இது ஒரு பக்கம் இருந்துச்சு. இப்போ என்னடான்னா முழுமையாக எல்லாமே கொடுத்த மாதிரி இது எழுதியிருக்காங்க. இதை நீங்களே யார் இந்த பத்திரிகையாளர்கள் வாங்கி பார்க்கலாம், டிவிக்காரவங்க வாங்கி பாருங்கள். இது கேட்டால் டிஜிட்டலைசேஷன் கொடுத்தது மாதிரி நாங்கள் காமிச்சிருவோம், முழுமையாக கொடுத்துருவோம், முழுமையாக கொடுத்த மாதிரி சொல்லிடுவோம். மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இது வரைக்கும் அதான் பேசுகிறேன், கொடுத்த மாதிரி நாங்கள் காமிச்சிருவோம். ஆனால் கலெக்ட் பண்ணும்போது தான் உண்மையான நிலவரம் தெரியும். எவ்வளோ ஃபார்ம் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அப்போ தான் தெரியும் சார், அதை வச்சு தான் கணக்கில் பண்ணுவோம். இது இதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சார் இது மிகப்பெரிய மோசடி ஆகிறாதா? தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கம் சிதைந்து விடாதா? இது தமிழகத்தில் ஏற்கனவே தமிழக அரசு வந்து எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. ஆனால் ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு அவங்களுடைய தலைவர் இன்றைக்கி பார்த்தா இதில் பேசுகிறார், வீடியோ காலில் பேசுகிறார். ஏன்னா அந்த முகாம் நடக்குதா, எவ்வளோ ஃபார்ம் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ ஃபார்ம் எவ்வளோ ஃபார்ம் திரும்ப பெற்றிருக்காங்க, நீங்கள்லாம் பணியாற்றீங்களான்னு கேட்குறாரு. அவங்க என்ன செய்கிறாங்க, முகாம் வச்சுருக்காங்க, நம்மதெல்லாம் மக்கள் வந்து எல்லாருமே கொடுக்குறாங்க, நம்மகிட்ட தான் மக்கள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதே இது இப்போ யூடியூப்லாம் அது வைரல் ஆகிருக்கு, வாங்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு பகுதி எல்லாரும் சொல்கிறார். இது வழிவகை செஞ்சிடாதா?
நாளைக்கு ஆளுங்கட்சி தவறு செஞ்சிடாதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன சொல்கிறாரு, அப்படி இருந்துச்சுன்னா சார் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு டிசம்பர் 4க்கு பிறகு நீங்கள் வந்து நம்ம அந்த மாதிரி வாக்காளர் வந்திருந்தா ஃபார்ம் 7ல் நம்ம எழுதி ஒரு வாரம் டைம் கொடுத்து அதான் நம்ம அது கேட்டு நோட்டிஃபிகேஷன் போட்டு நம்ம இது பண்ணிடலாம் சார் அப்படின்றார். இது எப்படி தும்ப விட்டு ஆளை பிடிக்கிற காலம்ஸாக இருக்குது. அது எப்படி சார் முடியும்? இறந்த வாக்காளர்களை பிஎல்ஏ டூக்கள் சர்வ கட்சியை சேர்ந்த பிஎல்ஏ டூக்கள் வந்து கையெழுத்து போட்டு இவங்க இறந்துட்டாங்க, இவங்க இல்லை அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தா நீங்கள் வாங்கிடலாம். அதை விட்டு பிஎல்ஓக்கள் சில வேண்டுன்றே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் நான் நீக்குவோம், அதை கொடுத்து விடுங்க, அந்த ஃபார்மோடு சேர்த்து கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி சில பேருக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குன்னா நான் பயிற்சி முகாம் கொடுத்தேன், பயிற்சியே இல்லைன்றாங்க சில பேருக்கு, என்னன்றது தெரியலன்றாங்க. நான் பயிற்சி முகாம் போட்டேன்றாரு நம்ம ஆட்டோ ஆச்சு. ஆனால் இங்கே என்ன இப்படி நடக்குதுன்றதை தெரியப்படுத்துறதுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதில் எவ்வளோ தூரம் பாருங்கள். இது மாதிரி செய்யலாமா? இதுக்கு என்ன வழிமுறை எங்களுக்கும் புரியலை. நாங்கள் மடச்சாம்பிராணியாக இருக்கோங்க. இதில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அது என்ன எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி எழுதிட்டு கொடுத்த மாதிரி அப்லோட் பண்ணிவிட்டு அப்புறமேல கலெக்ட் பண்ணுறதில்ல அப்படின்னா என்ன எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கலெக்டிட்டே இதே வார்த்தை தான் சொன்னேன்.